இயேசு கிறிஸ்து எனக்கு ஆண்டவராக இருக்கிறாரா, போதகராக இருக்கிறாரா? ஆண்டவர் என்றால் அவர் என்னை ஆளுகிறவர் என்ற அர்த்தம். போதகர் என்றால் வெறும் போதகர் என்ற அர்த்தம். ஒரு போதகர் உங்களை ஆளுகிறவராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் போதகரும் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்து இருந்தால் அவர் நம்மை போதிக்கிறவர் மாத்திரமல்ல, நம்மை ஆளுகிறவர். என்ன வித்தியாசம் அதுக்கு? போதகர் என்றால் அந்த போதகருடைய போதகத்தை நீங்கள் கேட்கலாம், கேட்டுட்டு அதுக்கு கீழ்ப்படியாமல் போகலாம். ஆனால் ஆண்டவர் என்று சொன்னால் அவருடைய போதகத்தை கேட்கிறது மாத்திரமல்ல, அவருக்கு கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். ஏனென்றால் அவர் என்னை ஆளுகிறவர். நான் என்னை ஆளவில்லை, என் ஆண்டவர் என்னை ஆளுகிறார். நான் என்னுடைய சொந்த விருப்பத்தின்படி வாழவில்லை, என்னுடைய ஆண்டவருடைய விருப்பத்தின்படி வாழுகிறேன் என்று பொருள். ஆகவே இன்றைக்கு வேத புஸ்தகத்திலே சில மனிதர்களுடைய வாழ்க்கையை நாம் ஒப்பிட்டு பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எப்படி இருந்தார்கள், போதகராக ஏற்றுக்கொண்டவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று வேகமாக நாம் தியானிக்கலாம். முதலாவது நாம் வாசிக்க கேட்ட மத்தேயு நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரத்தில் ஒரு மனிதர் வருகிறார். அவர் ஒரு ஆன்மீக தலைவர். அவர் வந்து ஆண்டவருடைய பாதங்களிலே வணங்கி ஒரு நல்ல கேள்வியை கேட்கிறார். நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சொந்தமாக்கி கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? இவர் ஆண்டவரை எப்படி கூப்பிட்டாரு? போதகரேன்னு கூப்பிட்டார். நல்ல போதகரே, நித்திய ஜீவனை நான் சொந்தமாக்கி கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? உடனே ஆண்டவர் அவருடைய கேள்விக்கு ஒரு பதில் சொல்லுகிறார். பாருங்கள், இவருடைய கேள்வி என்ன? நித்திய ஜீவனை சொந்தமாக்க என்ன பண்ணணும், அதான் கேள்வி. ஆனால் ஆண்டவருடைய பதிலின் முதல் வரி எப்படி வருகிறது? நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவர் ஒருவரும் இல்லையே. ஏன் இந்த பதிலை ஆண்டவர் சொன்னார்? நித்திய ஜீவனுக்கான பதிலை இரண்டாவது வைத்துவிட்டு முதலாவது அவனுடைய அழைப்பை அவர் கேள்விக்குள்ளாக்குகின்றார். அதற்கு காரணம் என்னவென்றால், இந்த மனிதன் இயேசு கிறிஸ்துவை போதகராக மட்டும்தான் பார்த்திருக்கிறான், ஆண்டவராக பார்க்கவில்லை. போதகராக மட்டுமே பார்த்தபடியினால் நடந்தது என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து கேட்டார், நீ வேதத்தில் இருக்கிற கட்டளை எல்லாம் ஒழுங்காக கடைப்பிடிக்கிறாயா? அப்பொழுது அவன் சொன்னான், என் சிறு வயதிலிருந்து எல்லாம் ஒழுங்காக கடைப்பிடிக்கிறேன். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், உன்னிடத்தில் ஒரு குறைவு இருக்கிறது. நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால், நீ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள விரும்பினால், நீ உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விட்டு தரித்திரருக்கு கொடுத்து விட்டு பிற்பாடு என்னை பின்பற்றுவான்னார். இவன் பெரிய பணக்காரன், பெரிய ஐஸ்வர்யவான். வேதம் என்ன சொல்லுகிறது? அவன் துக்கத்தோடே போய்விட்டான். ஏன் துக்கத்தோடே போனான்? இயேசு கிறிஸ்து சொன்ன கட்டளையை ஏற்று கீழ்ப்படிய மனசில்லை. அவருடைய கட்டளை என்ன? உனக்கு உண்டானதெல்லாம் வித்து ஏழைகளுக்கு கொடுத்துட்டு என் பின்னால் வாப்பா. இப்போ இவன் சீர்தூக்கி பார்க்கின்றான். இவன் பெரிய ஐஸ்வர்யவான், பெரிய பணக்காரன். இதெல்லாம் வித்து ஏழைகளுக்கு கொடுத்தா நான் ஏழை ஆகி விடுவேன், ஒன்றுமில்லாதவனாக மாறிடுவேன். ஆனால் என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவன் கிடைக்கும். நித்திய ஜீவன் பெரிதா, சொத்து பெரிதா? நித்திய ஜீவன் பெரிதா, செல்வம் பெரிதா என்கின்ற கேள்வியை கேட்கும்போது இந்த மனிதனுக்கு எது பெரிதாக இருந்தது? செல்வம் பெரிதாக இருந்தது. அதனால் பணத்தை விட்டுறதுக்கு இவனுக்கு மனசில்லை, துக்கத்தோடே போய்விட்டான். இயேசு கிறிஸ்துவை போதகராக மட்டும் ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் துக்கத்தோடே போய்விட்டான். இந்த சம்பவம் லூக்கா நற்செய்தி நூல் 18ஆம் அதிகாரத்தில் இருக்குது. இந்த சம்பவத்தின் முடிவிலே ஆண்டவர் சொல்றாரு, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதாக இருக்கிறது. ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைஞ்சாலும் நுழையும், ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறது அபூர்வம் என்று சொன்னார். உடனே சீஷர்கள்லாம் ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஆண்டவரே, எல்லாருக்கும் அவரவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் சொத்து இருக்கத்தானே செய்யும். சீஷர்கள் கேட்கிறார்கள், அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும்? ஆண்டவர் சொன்னார், மனுஷரால் இது கூடாததுதான் தேவனால் எல்லாம் கூடும். அதற்கு அடுத்த அதிகாரத்தை நீங்கள் பாருங்கள். அங்கே ஒரு மனுஷன் வருகிறார். அவர் யார் தெரியுமா? லூக்கா 19ஆம் அதிகாரம். சகையு என்ற ஒரு மனிதன்.
அவர் வந்து ஆண்டவரை பார்ப்பதற்காக ஆசைப்பட்டு ஒரு மரத்து மேலே ஏறி உட்கார்ந்துருந்தார். இயேசு கிறிஸ்து பக்கத்தில் வந்த உடனே சகைவே கீழே இறங்கி வந்தார். சகைவு கீழே இறங்கி வந்தார். நான் உன் வீட்டில் இன்றைக்கி தங்கணும்னாரு ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவின் பின்னாலே சகைவு போகிறான். சகைவு முன்னால் போகிறான், இயேசு கிறிஸ்து பின்னால் போகிறான், ஜனங்கள் அதுக்கு பின்னால் போகிறாங்க. எல்லாரும் போய் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்தாச்சு. அப்பொழுது சகைவு ஆண்டவரை பார்த்து சொல்லுகின்ற வார்த்தையை பாருங்கள். லூக்கா நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். சகைவு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவரிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் 4 அத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன். அந்த மனிதனிடத்தில் ஆண்டவர், நீ சொத்தெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துட்டு என் பின்னால் வான்னு கேட்டார். ஆனால் சகைவிடத்தில் ஆண்டவர் கேட்கவே இல்லை. ஆனால் சகைவுக்கு தெரியும், இந்த இயேசுவை சொந்தமாக்கி கொள்வதற்கு நான் பற்றி பிடித்து கொண்டிருக்கின்றவற்றை விட்டுவிட வேண்டும் என்று தெரியும். ஆகவே சகை சொல்லுகிறார், ஆண்டவரே, என் ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்குறேன். ஏன் பாதியை கொடுக்குறேன்னா தெரியுமா? மீதி பாதிக்கு வேறு வேலை இருக்குது. என்ன வேலை இருக்குது? இவர் நிறைய பேர்ட்ட அநியாயமாக வாங்கியிருக்கிறார். அந்த அநியாயமாக வாங்கினதெல்லாம் 4 மடங்காக திரும்ப கொடுக்க வேண்டும் என்பது பழைய ஏற்பாட்டின் சட்டம். ஆகவே அந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்காக பாதி சொத்தை வச்சுட்டார். மீதி சொத்தை என்ன பண்ணுறாரு? ஏழைகளுக்கு கொடுக்கிறார். இப்பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார்? இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இந்த சகை இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவர். இங்கே ஒரு ஒட்டகம் ஊசியின் காதிலே நுழைந்து விட்டது. எப்படி? காரணம் என்ன? காரணம் என்னன்னா, சகைவுக்கு சொத்தை விட பெருசு ஆண்டவர். அந்த தலைவனுக்கு ஆண்டவரை விட பெருசு சொத்து. இப்போ சிலருக்கு ஒரு கேள்வி வருது, அப்போ இருக்க சொத்தெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறது சார்? நீங்கள் விற்கணும் கொடுக்கணும்னு நான் சொல்லலையே. ஆண்டவரை பின்பற்றின அநேகர் ஐஸ்வர்யவான்களாக இருந்தார்கள். வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதே. உன்னுடைய இருதயம், உன்னுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உன்னுடைய இருதயமும் இருக்கும். ஏன் இருதயம், என் பொக்கிஷம் முழுசும் சொத்து சொத்து சொத்துன்னு இருந்தானாக்கா என் இருதயம் அங்கே தான் இருக்கும். அது ஆண்டவரை தேடாது. முதலாவது இடத்தை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். மத்தேயு நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரத்தின் 33ஆம் வசனம் உங்களுக்கு பாராம தெரியும். சொல்லுங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்ப மற்ற எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலிடத்தை எதற்கு தருகிறோம் என்பதுதான் கேள்வி. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின ஊழியர்களில் அநேகர் ஐஸ்வர்யவான்களாக இருந்தார்கள். அவர்கள் தங்கள் ஐஸ்வர்யத்தினால் ஆண்டவருக்கு உதவி செய்தார்கள். வேதம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதே. ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் இருந்தான், நமக்கு நல்லா தெரியும். அவன் நல்ல விளைச்சல் வந்தது, எல்லாம் களஞ்சத்தில் கொண்டு போய் சேர்த்தான். 10,000 கொண்டு பூட்டி வச்சு சாவியை எடுத்து இடுப்பில் வச்சுட்டு ராத்திரி படுத்தான். அது வரைக்கும் அவன் செய்தது கரெக்டு தான். நன்றாக உழைத்தான், சம்பாதித்தான், சேர்த்து வைத்தான், அழிக்கலை. அது வரைக்கும் அவன் பண்ணுறது கரெக்டு. ஆனால் ராத்திரி படுக்கும்போது ஒரு வார்த்தை தன் இருதயத்திலே சொன்னான். என்ன சொன்னான்? ஆத்மாவே கவலைப்படாத, பல தலைமுறைக்கு நான் சேர்த்து வச்சிருக்கிறேன், கவலையே படாத. எந்த அழிவு வந்தாலும் உனக்கு அழிவு கிடையாது. ஊரில் எவனுக்கு இல்லாமல் போனாலும் உனக்கு இருக்கும். அதனால் நீ கவலையே படாத, உனக்கு சேர்த்து வச்சிருக்கிறேன். அப்போ ஆண்டவர் கேள்வி கேட்டார், மதிகேடனே, அட முட்டாள் மனுஷனே, இன்றைக்கு உன்னுடைய ஜீவன் எடுக்கப்படுமானால் நீ சேர்த்ததெல்லாம் யாருடையதாகும்? அப்போ எது பிரதானமானது? ஜீவன் போகும்போது நித்திய ராஜ்யத்துக்கு போனோம். உலகத்திலே நாம் நம்முடைய ஓட்டத்தை முடிக்கும் போது நம்ம நேராக எங்கே போனோம்? பரலோக ராஜ்யத்துக்கு போனோம். அதற்கு இந்த சொத்துக்கள் எல்லாம் உதவி செய்யாது. அதுக்கு யார் தான் உதவி செய்ய முடியும்? ஆண்டவர் தான் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவை நாம் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா இல்லையா என்பதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதுக்கு ஒரு டெஸ்ட் என்ன? ஏதாவது நோய் இருக்குதான்னு அறியறதுக்கு பிளட் எடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா? சுகர் ஜாஸ்தி ஆயிடுச்சா இல்லையான்னு அறியணும்னா
விரலில் ஒரு குத்து குத்தி ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓ 200 சொச்சம் இருக்குது. அது மாதிரி நான் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டேனா இல்லையா என்பதை அறிவதற்கு முதல் டெஸ்ட் என்ன தெரியுமா? நான் ஆண்டவருக்கு முழுமையாக அவருக்கு அடிமையாக இருக்கிறேனா? அவரை விட சொத்தை நேசிக்கிறவனாக இருந்தால் நான் ஆண்டவருக்கு உரியவன் அல்ல. நான் ஆண்டவரை இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளவில்லை, இயேசுவை போதகராக ஏற்றுக்கொள்ளுகிறேன். இது முதல் பரிசோதனை. இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவர்கள் எப்படி இருப்பார்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று பாருங்கள். யோவான் நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம், அதில் இருக்கிற முதல் 7-8 வசனங்களில் ஒரு அருமையான சம்பவம் இருக்கிறது. பாலியல் குற்றத்திலே கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு பெண்மணியை அழைத்து கொண்டு வந்து வேதபாரகரும் பரிசேயரும் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாலே நிறுத்தினார்கள். போதகரே, முதல் வசனத்தை வாசிங்க, 3ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 8ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனம். போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர்? அழகான ஒரு கேள்வி. இந்த அம்மா தப்பு பண்ணிட்டாங்க, இவங்களெல்லாம் கல்லறிஞ்சு கொல்லணும்னு மோசே நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறார். இப்போ அவருடைய கேள்வி என்ன? நீர் என்ன சொல்லுகிறீர்? உடனே ஆண்டவர் என்ன சொன்னார்? உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மீது முதல் கல், ஒரே ஒரு கல்லை எடுத்து எறி. முதல் கல் மட்டும் போதும், ஒரு கல் எடுத்து எரிஞ்சால் போதும், மிச்சம் பாவம் உள்ளவன் எரிஞ்சாலும் பரவாயில்ல. இதான் அதனுடைய பொருள். உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது இவள் மேல் கல்லறிய கடவன். என்ன நடந்தது? ஒவ்வொருத்தராக போயிட்டாங்களாம். எப்படி போயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒருத்தன் சொல்லியிருப்பான், ஐயோ எனக்கு ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்குது, நான் போகணுமே அப்படி சொல்லி மெதுவாக கல்லை கீழே போட்டு நழுவி விட்டான். அவன் அழுகுறவொன்னு அடுத்தவன் நழுவிட்டான், அவன் அழுகுறவொன்னு அடுத்தவன் நழுவி விட்டான். இப்படி ஒவ்வொருத்தராக போயிட்டாங்க. ஏன் போனாங்க? ஏன் போனார்கள் என்று நினைத்து பாருங்கள். ஏன்னா அவங்க எல்லாம் தப்பு பண்ணவங்க, அவங்க எல்லாம் பாவிகள், அவர்கள் எல்லாரும் பாவிகள். இப்போ ஆண்டவர் தலை நிமிர்ந்து பார்க்கும்போது அங்கே ஒரே ஒரு பெண்மணி நின்று கொண்டிருக்கிறார். யாரை பாவம் செய்தாள் என்று பிடித்து கொண்டு வந்தார்களோ அந்த பெண்மணி மட்டும் நிற்கிறாங்க. இப்போ ஆண்டவர் அந்த பெண்மணியை பார்த்து கேட்கிறார், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவரும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா? அப்பொழுது அந்த அம்மா என்ன பதில் சொல்லுகிறார்கள் என்று பாருங்கள், வாசிங்கள். அதற்கு அவள், இல்லை இல்லை ஆண்டவரே, இல்லை ஆண்டவரே. நல்ல கவனிங்க, இவள் மேல் குற்றச்சாட்டின எல்லாரும் போயிட்டாங்க. அப்போ இவ என்ன பண்ணியிருக்கலாம்? பார்த்தீங்களா ஆண்டவரே, எல்லாரும் பாவிகள் தான், என்ன மாத்திரம் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க என்று தன்னுடைய நியாயத்தை எடுத்து சொல்லியிருக்கலாம். இல்லைன்னா, ஆண்டவரே நான் ஒரு தப்பும் பண்ணலை, வேணும்னே இவங்க எல்லாம் என்ன பிடிச்சிட்டு வந்துட்டாங்க என்று தன்னை டிஃபெண்ட் பண்ண முயற்சி செய்திருக்கலாம். தான் குற்றமற்றவள் என்று தன்னை பாதுகாப்பதற்கு முயற்சி செய்யலாம். ஆனால் அந்த அம்மா என்ன சொன்னாங்க? இல்லை ஆண்டவரே. அப்படின்னா நான் பாவிதான் ஆண்டவரே, நான் பாவிதான். ஒருத்தர் என்ன குற்றம் செய்ய, ஒருத்தர் கல்லறியலை, தன் பாவத்தை அந்த அம்மா ஒப்புக்கொண்டாங்க. அவளை கல்லறிய அழைத்து கொண்டு வந்தவர்கள் பாவத்தை ஒப்புக்கொண்டார்களா? ஒப்புக்கொண்டார்கள். அவங்க மனசாட்சி அவங்களை கடிந்து கொண்டது. ஏய், பிடிச்சிட்டு வந்தல, நீங்களும் அவளை போல தான்டாப்பா. உலகத்துக்கு தெரியாமல் இருக்கலாம், கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு தெரியும் அல்லவா. அவர்கள் தங்களை பாவிகள் என்று உணர்ந்தார்கள். நியாயமாக அவங்க என்ன பண்ணியிருக்கணும் தெரியுமா? இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருந்தால் அவர்கள் என்ன செய்திருக்கணும்? ஆண்டவரே, அவள் பாவிதான், அவளை போல நாங்களும் பாவிதான், எங்களை மன்னிங்க ஆண்டவர்னே ஆண்டவருடைய பாதத்தில் வந்து விழுந்திருக்கணும். ஏன் விழலை? ஏன் விழவில்லை என்றால் அவர்களுக்கு அவர் போதகர் மட்டும்தான், அவர்களுக்கு அவர் போதகர் மட்டும்தான். ஆனால் இந்த பெண்மணிக்கோ இயேசு கிறிஸ்து ஆண்டவர். அவள் தன் தவறை ஒப்புக்கொண்டாள். இயேசு கிறிஸ்து உடனே சொன்னார், போ, இனி பாவம் செய்யாதே. நான் நிச்சயமாக நம்புகிறேன், அந்த அம்மா பரலோகம் போவாங்க. நிச்சயமாக அந்த அம்மா பரலோகம் போவாங்க. இயேசு கிறிஸ்துவை போதகரே என்று அழைத்து கொண்டு குற்றம் சாட்டும்படி கொண்டு வந்தார்கள் அல்லவா,
அவர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறிதான் அன்பானவர்களே. அப்படியானால் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவர்களுடைய இன்னும் ஒரு பண்பு என்ன? தன்னுடைய தவறை ஒப்புக்கொள்ளுவார்கள். ஒப்புக்கொண்டு ஆண்டவரிடத்திலே அறிக்கை செய்வார்கள். நீங்கள் உங்கள் தவறை ஒப்புக்கொள்றீங்களா? யோசிச்சு பாருங்களேன். வீட்டில் புருஷன் பஞ்சாதிக்குள்ள ஒரு சின்ன சண்டை வருது. சண்டை எப்படி நடக்கும் தெரியுமா? நீ அப்படி சொன்னதுனால இல்லை நான் இப்படி சொன்னேன், நீ அப்படி செய்ததுனால இல்லை நான் இப்படி செய்தேன். எப்போ பாரு அடுத்தவங்கள கம்பேர் பண்ணி சொல்லிகிட்டே இருப்பாங்களே ஒழிய ஒரே வார்த்தை சொன்னால் அது முடிஞ்சு போயிருக்கும். ரைட், நான் தான் தப்பு பண்ணிட்டேன் விட்டுரு இப்படின்னு சொன்னால் அது முடிஞ்சு போகும். பல நேரங்களில் நம்ம அப்படி பண்ண மாட்டோம். சண்டைகள் வலுப்பதற்கு காரணம் அதுதான். நான் ஏன் இப்படி பண்ண தெரியுமா? அது நீ அப்படி பண்ணதுனாலேயாக்கும். நீ ஏன் அப்படி பண்ண தெரியுமா? அது அவன் அப்படி பண்ணதுனாலேயாக்கும். தூக்கி அடுத்த ஆள் தலையில் போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால தான் பிரச்சனையே வருது சார். நம்முடைய தவறு ஒன்று அதில் இருக்கிறது. நான் என்ன தப்பு பண்ணேன்னு யோசிக்கணும். இயேசு கிறிஸ்து சொன்னார், நீ அடுத்தவன் மேலே குற்றச்சாட்டு முன்னால் ஒன்னிடத்தில் அந்த தப்பு இருக்கான்னு பாரு. நான் எப்படி நடந்திருந்தால் இந்த பிரச்சனையை வராமல் தவிர்த்து இருக்கலாம், அப்படி யோசிச்சிருக்கலாம். இல்லை, நீ அப்படி நடந்ததுனால இந்த பிரச்சனை வந்துன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அன்னைக்கு நான் மட்டும் அப்படி நடக்காமல் இருந்திருந்தா, அந்த வார்த்தையை பேசாமல் இருந்திருந்தால், நான் ஓடி வந்து ஒருவேளை கெட்ட வார்த்தை ஒன்று போடாமல் இருந்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காதில்ல. நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கின்ற குணம் எப்போ வரும்? இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டால் வரும். நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்காமல் நம்முடைய தவறுகளுக்கெல்லாம் நாம் காரணம் கற்பித்து கொண்டும் ஒதுங்கி போய்கொண்டும் இருந்தோமானால் நாம் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம் அன்பானவர்களே. மூன்றாவதாக, இயேசு கிறிஸ்துவுக்கு எத்தனை சீடர்கள்? இயேசு கிறிஸ்துவுக்கு எத்தனை சீடர்கள்? 12 பேர். கரெக்டாக சொல்லிட்டாங்க, 12 சீடர்கள். அந்த 12 சீடர்களில் ஒருவன் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான். யார் அவரு? யார் அவரு? யூதாஸ் காரியோத்து. யூதாஸ் காரியோத்து எந்த நேரத்திலையும் இயேசுவானவரை ஆண்டவர்னு கூப்பிட்டதையே கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் நற்செய்தி நூல்களில் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 புத்தகத்தையும் வாசிங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல யூதாஸ் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக கூப்பிட்டானான்னு பாருங்கள். கூப்பிடலை. ஒரு சம்பவத்தை மாத்திரம் நான் சொல்கிறேன் பாருங்கள். மத்தேயு நற்செய்தியில் 26ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்கள். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அதுக்கு முந்தின வசனம். இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து தம்முடைய மரணத்துக்கு முன்னால் சொல்லுகிறார், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். அப்பொழுது அவர்கள் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். 22ஆம் வசனம். அவர்கள் தான் சீஷர்கள் ரொம்ப துக்கமடைந்து இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நானோ என்று ஒவ்வொருவராய் கேட்க தொடங்கினார்கள். ஒவ்வொருத்தருக்கும் மனசுக்குள்ள ஒரு சங்கடம், ஒருவேளை அது நானா இருக்குமோ, ஆண்டவரே நானோ என்று கேட்டார்களாம். அதற்கு அடுத்த 25ஆம் வசனத்தை பாருங்கள். அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி, ரபி நானோ என்றான். ரபின்னா என்ன அர்த்தம்? போதகரேன்னு அர்த்தம். 12 பேரில் 11 பேருக்கு இயேசு கிறிஸ்து ஆண்டவர், ஒருத்தனுக்கு அவர் யாரு? போதகர். ஆண்டவர் துணிக்கையை தோய்த்து அவனுடைய கரத்தலை கொடுத்த உடனே சாத்தான் அவனுக்குள்ளே புகுந்தான், யூதாசுக்குள்ளே புகுந்தான். ஏன் தெரியுமா? யூதாசுக்கு இயேசு கிறிஸ்து ஆண்டவர் அல்ல, போதகர். நமக்கு இயேசு கிறிஸ்து ஆண்டவராக இருப்பாரானால் நமக்குள்ளே சாத்தான் போக மாட்டான். நமக்கு இயேசு கிறிஸ்து ஆண்டவராக இருந்தால் சாத்தான் போக மாட்டான். அவர் போதகராக மாத்திரம் இருந்து விட்டால் சாத்தான் எளிதிலே நமக்குள்ளே வந்து விடுவான். அது என்ன அர்த்தம்? சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில நம்மவே யோசிப்போம் உட்கார்ந்து, நான் இந்த மாதிரி நடக்கிறது நல்லா இல்லை, இனி என்னை நான் திருத்தி கொள்ள வேண்டும்.
குடிக்கிறது சரியில்லை, அதை நிறுத்தணும். சண்டை போடுறது சரியில்லை, அதை நிறுத்தணும். இப்படி ஒன்றுன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தான் தெரியுமே. இப்போ என் வாழ்க்கையில் எனக்கு தெரியும் என்கிட்ட இருக்கிற தப்பு என்னென்னு. இனிமேல் இதெல்லாம் பண்ணக்கூடாது என்று நாம் யோசிக்கும் போது நாம் ஆண்டவரை முழு மனதாக ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே இப்படிப்பட்ட தப்பெல்லாம் பண்ணாமல் எனக்கு உதவி செய்யுங்க, என் உள்ளத்தில் வந்து என்னை ஆளுகை செய்யுங்க என்று கேட்டுக்கொண்டால் நாம் அந்த தவறுகளை களைந்து வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். சாத்தான் உள்ளே ஏற மாட்டான். சாத்தான் உள்ளே ஏறுறதுன்னா என்ன? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். குடிக்கிறதுனால நிறைய காசு செலவழியுது, காசு பணமும் செலவழிது, உடலும் நல்லா கெட்டு போயிடுது இல்லையா? சிலர் சண்டையும் போடுறாங்க அதனாலே. அப்போ ஒருத்தர் தீர்மானிக்கிறார் என்னை குடிக்கக்கூடாதுன்னு. ஆனால் ஆண்டவருக்கு இடம் கொடுக்கல உள்ளத்தில். என்ன நடக்கும்? ராத்திரி தீர்மானிப்பார், மறுநாள் காலையில் வேலைக்கு போவார், சாயங்காலம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது சாத்தான் உள்ளே வந்து சொல்லுவான், போ 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 அண்ணா பார் கம்பியாளி போட்ட கடை தெரியுது, போன்னு சொல்லுவான். சாத்தான் உள்ளே ஏறிடுவான். சாத்தான் உள்ளே ஏறிட்டான்னு வைங்க, நேராக அங்கே தான் நடப்போம் நம்ம. இப்படி ஒவ்வொரு காரியங்களாக நீங்கள் பார்க்கலாம், ஒவ்வொரு காரியங்களாக நாம் பார்க்கலாம். சத்துருவாகிய பிசாசானவனுக்கு நாம் இடம் கொடுப்பது என்றால் என்ன? இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு அவரை உள்ளத்துக்குள்ளே வைத்திருந்தால், அவர் நம்மை ஆளுகை செய்கின்றவராக இருந்தால் சத்துருவானவன் உள்ள வரமாட்டான். ராமுவின் இருதயம்னு ஒரு டிராக்ட் முன்னாலெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஒரு பையனுக்கு தலையும் போட்டு ஒரு இருதயத்துக்கு படமும் போட்டிருக்கோம். அங்கே உள்ள பாச்சா, பல்லி, பாம்பு, கரப்பான் எல்லாமே இருக்கும். ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவை அவன் அழைப்பான், ஆண்டவரே என் இருதயத்துக்குள்ளே வாருங்கன்னு கூப்பிடுவான். கூப்பிட்டோன்னு ஆண்டவர் என்ன செய்வார்? உள்ளே வருவார். ஆண்டவர் உள்ளே வந்துட்டா என்ன நடக்கும்? இந்த பல்லி, பாச்சா, சாத்தா, இந்த கரப்பான் பாம்பு எல்லாம் புறப்பட்டு வெளியே ஓடிடும். அவ்வளோதான் அது. இப்போ உள்ளே யார் வந்துட்டா? இயேசு கிறிஸ்து வந்து விட்டார். அவர் உள்ளே வரணும்னா என்ன பண்ணணும்? ஒரே ஒரு வேண்டுதல் தான், ஆண்டவரே நான் முழுமையாக உமக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், எனக்கு உள்ளே வாருங்க ஆண்டவரே அப்படின்னு கூப்பிட்டா உள்ளே வந்துடுவார். வந்து விட்டால் சத்துருவாகிய பிசாசானவனுக்கு அங்கே இடம் இருக்காது. பிசாசை வெளியே விரட்டிகிட்டே இருந்தோன்னு வைங்க, இயேசு உள்ளே வராமலே இருந்தார்னு வைங்க, அவன் திரும்ப வர்றதுக்கு இடம் இருக்கும். ஆனால் இயேசு உள்ளே வந்துட்டார்னா அவன் வரமாட்டான். அவனுக்கு அந்த இடம் பிடிக்காது. இயேசு கிறிஸ்து இருக்கிற இடம் சத்துருவுக்கு பிடிக்காது. ஆனால் நம்ம முயற்சி பண்ணி இதெல்லாம் வெளியே போடணும் போட்டுக்கிட்டே இருந்தால் உள்ள இடம் காலியாக இருக்குது. இடம் காலியாக இருந்தால் யார் தான் வருவா? அவர் தான் வருவார். யார்? சாத்தான். பெரிய டீமையே கூட்டிகிட்டு வந்துடுவார். பிறகு குரூப்போட வந்துடுவார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும், ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் சத்துருவாரும் நமக்குள்ளே நுழைந்து விடுவான். பிசாசானவன் யூதாசுக்குள் நுழைந்தான். நடந்தது என்ன தெரியுமா? அவன் ஆண்டவரை காட்டி கொடுத்தான். காட்டி கொடுத்தது மாத்திரமல்ல, அவன் தன்னுடைய பாவத்தை உணர்ந்தான். அதை அறிக்கை செய்து ஆண்டவர்கிட்ட வர முடியலை. ஏன் முடியலை? ஆண்டவராக அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால என்ன நடந்தது? தற்கொலை செய்து கொண்டார். எவ்வளோ நிர்பந்தமான நிலை என்று பாருங்கள். இது போன்ற ஒரு தப்பை செய்தவர் தான் பேதுரு. இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தவர். அது யூதாசுடைய பாவத்துக்கு நிகரான பாவம்தான். ஆனால் பேதுரு என்ன செய்தார் தெரியுமா? மனம் கசந்து அழுதார். தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே, என்ன மன்னிங்க ஆண்டவரே. இதே காரியத்தை யூதாசும் செய்திருந்தான். நேர சிலுவைக்கு அடிவாரத்தில் ஓடி போய் நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே அப்படி கேட்டிருந்தா காப்பாற்ற வர மாட்டாரா? நிச்சயம் காப்பாற்றுவார். பக்கத்தில் இருந்து ஒரு கள்ளனையே காப்பாற்றினாரு. கடைசி நேரத்தில் இவனை காப்பாற்ற வர மாட்டாரா? உறுதியாக காப்பாற்றி இருப்பார். ஆனால் அவனுக்கு மனசு வரல. ஏன் வரல? ஒரே காரணம்தான், யூதாஸ் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசியாக இன்னொரு மனிதர் இருக்கிறார். அவருடைய பெயர் சவுல். இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு ஏறி போன பிறகு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின மக்களை எல்லாம் கொலை செய்வதற்கு கங்கணம் கட்டி கொண்டு தெரிந்த மனிதர் இவர். அவர் தமஸ்குவை சமீபித்து வரும்போது வானத்தில் இருந்து சத்தம் கேட்குது. அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்போஸ்தலர் 9:4. அந்த சத்தம் கேட்ட உடனே சவுல் தரையிலே விழுந்தார்.
அப்பொழுது ஒரு சத்தம் கேட்கிறது, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். உடனே சவுல் என்ன பதில் சொல்லுகிறார் என்று பாருங்கள். 5ஆம் வசனம். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். இப்பொழுது இவன் புரிந்து கொண்டான், நான் கஷ்டப்படுத்துறது யார? இயேசுவை. அந்த இயேசு கிறிஸ்து யார்? ஆண்டவர். பவுல் சொல்லுகிற பதிலை பாருங்கள். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், நான் என்ன செய்யணும்னு நீங்க விரும்புறீங்க ஆண்டவரே. அப்பொழுது ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆலோசனைகளை கொடுத்தார். அன்பானவர்களே, இப்பொழுது பவுலுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தால், அவரை மாதிரி தியாகம் செய்து ஊழியம் செய்த யாரையுமே நீங்கள் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு நெருப்பாக வேலை செய்தார். வேலை செய்தனா அடி வாங்குற இடத்துல அடி வாங்கினார், ஏராளமான துன்பங்களை அனுபவித்தார், ஏராளமான சபைகளை நிறுவினார். அவர் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டதுனால அவருக்கு கிடைச்ச ஒரு பெரிய நன்மை என்ன தெரியுமா? 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தின் 6 முதல் 8 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அவருடைய மரண நேரம் சமீபிக்கும் போது அவர் சொல்லுகிறார், நான் என்னுடைய தேகத்தை விட்டு பிரியும் வேளை வந்தது, நான் என்னுடைய உடலை விட்டு பிரியும் வேளை வந்தது. அதாவது நான் சாக வேண்டிய நேரம் நெருங்குகிறது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவராக ஏற்றுக்கிட்ட ஒரு மனுஷன் கடைசியில் என்ன சொல்கிறார் பாருங்க, என் மரண நேரம் நெருங்குது. ஏறக்குறைய எல்லாருக்குமே மரண நேரம் நெருங்கும் போது தெரியும் இல்லையா, இனி ரொம்ப நாள் இருக்க மாட்டேன். வயது முதிர்ச்சி வரும்போது இந்த ஜீவன் இந்த உடலுக்குள்ளே வாழ்வதற்கு தகுதியற்றதாக இந்த உடல் மாறும்போது ஜீவன் புறப்பட்டு வெளியே போயிடும். அப்படிப்பட்ட ஒரு வேளை நெருங்கும் போது நமக்கு எது ஆறுதல் தெரியுமா? எது ஆறுதல்? நிறைய சொத்து சேர்த்து வச்சுருக்கேன், பார்த்துக்கலாம், இந்த மரணத்தை ஒருகை பார்க்கலாம், பார்க்க முடியுமா? 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 மரணமே காணாமல் எவனாவது இந்த உலகத்தில் வாழ முடியுமா? முடியாதுல்ல. பொய்த்தான் ஆகணும் சார். அமெரிக்க நாட்டுக்கு ஜனாதிபதியாக இருந்தாலும் சரிதான், பொய்த்தான் ஆகணும். என் பிள்ளைங்கள்லாம் பெரிய பெரிய டாக்டர்ஸாக இருக்கிறாங்க, என்னை காப்பாற்றிடுவாங்க. என்னை காப்பாற்றுவாங்க. 10 நாள் கழித்து சாகிறத ஒரு 15 நாள் கழித்து சாக வைப்பாங்க, அவ்வளோதான். வேற ஒன்றுமே செய்ய முடியாது. வாழ்க்கையின் இறுதி வேளை நம்மை நெருங்கும் போது நமக்கு கிடைக்கின்ற ஒரே ஒரு நிம்மதி, the one and only நிம்மதி எது தெரியுமா? நித்திய நாட்டுக்கு போவேன் என்கிற ஒரு நிம்மதி தான். அந்த நிம்மதியை இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் பெற்றுக்கொண்டார். நல்ல போராட்டத்தை போராடினேன். சும்மா ஒன்றும் நிம்மதியை வாங்கல, வாழ்ந்த காலத்தில் இந்த இயேசுவுக்காக போராடினார். ஓட்டத்தை முடித்தேன். ஓடினாரு, ஆண்டவருக்காக ஓடினாரு, தீமைகளை விட்டு விலகி ஓடினார். ஆமா, ஓட்டம் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஓடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். எப்படி காத்துக்கொண்டேன்? சில நேரம் கஷ்டங்கள் எல்லாம் வந்து, ஐயோ இந்த ஆண்டவருக்கு பின்னால் போகிறதுனால இந்த பிரச்சனையெல்லாம் வருதேன்னு மனசு கலக்கம் வந்தது. மனசெல்லாம் உடலை, மனசை பிடிச்சி நிறுத்தினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். மனமே கலங்காதே, உன்னுடைய தெய்வம் பெரிய தெய்வம் என்று சொல்லி விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அதனால எனக்கு என்ன கிடைக்க போகுது தெரியுமா? நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாகிய ஆண்டவர் அதை அந்த நாளில் எனக்கு தருவார். பலர் தங்களுடைய மரண நேரங்களை மகிழ்ச்சியோடு சந்தித்திருக்கிறார்கள். அவர்கள் யார் என்றால், தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக வாழ்ந்தவர்கள். ஒரு போதகரை எனக்கு நன்றாக தெரியும். வயது முதிர்ந்த காலத்திலே அவருடைய மரண வேளையிலே மரணப்படுக்கையிலே படுத்திருக்கிறார். அவருடைய பேர பையனுக்கு அடுத்த நாள் 12th எக்ஸாம் ஒன்று இருக்குது. முந்தின நாள் நான் அவரை பார்க்க போகிறேன் ஆஸ்பத்திரிக்கு.
அப்பொழுது அவரால் பேச முடியும். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நாளைக்கு என் பேர பிள்ளைக்கு 12ஆம் கிளாஸ் பரீட்சை இருக்குது, ஒரு நாள் கழித்து செத்துட்டேன்னா நல்லா இருக்கும். ஏன்? நாளைக்கு செத்துட்டா பரீட்சையில் போகிறது கஷ்டம் ஆயிரும். என்ன திட்டமான ஒரு நம்பிக்கை என்று பாருங்கள். எவ்வளவு தெளிவாக தன்னுடைய மரணத்தை சந்திக்கிறார் என்று பாருங்கள். அது நாளைக்கு வந்தாலும் ஒன்றும் இல்லை, அடுத்த நாள் வந்தாலும் ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு நாள் கழித்து வந்துட்டானாக்கா அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு பிரச்சனை இருக்காது. எவ்வளவு தெளிவாக ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை முடிக்கிறார் என்று பாருங்கள். இப்படி முடிக்கணுமானா இயேசு கிறிஸ்துவை நம்முடைய ஆண்டவராக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே மரணம் என்பது மகிமையிலே நம்மை சேர்க்கின்ற ஒன்றாக இருக்க வேண்டுமானால் நாம் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நம்பிக்கை இன்னும் மனசுக்குள்ளே வரலன்னா இன்னும் முழுசாக ஆண்டவரை ஏற்றுக்கிடலைன்னு அர்த்தம் இல்லையா? அது ஒரு சிம்டம், அது ஒரு அறிகுறி. என்னுடைய வாழ்வின் இறுதியிலே நான் ஆண்டவரை சந்திப்பேன் என்கின்ற உறுதி இன்னும் எனக்குள்ள முழுசாக வரலன்னா நான் என்ன ஆண்டவரை முழுசாக ஏற்றுக்கலன்னு அர்த்தம். அப்போ என்னென்ன சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கிறதோ அவற்றெல்லாம் கண்டுபிடித்து நாம் சரி செய்ய முயற்சி செய்ய வேண்டும். ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம். ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற நித்திய நாட்டை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் நாம் அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது அந்த இன்ப கானானை சென்று சேர்வேன் என்கின்ற நம்பிக்கை முழுமையாக நம்முடைய இருதயத்துக்குள்ளே வரும். அன்பானவர்களே, ஆனந்தமாய் இன்ப கானான் ஏகிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமாய் இன்ப கானான் ஏகிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடிருப்பாரே. நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடிருப்பாரே. ஆனந்தமாய் இன்ப கானான் ஏகிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்மை ஆண்டவராக ஏற்றுக்கொள்கின்ற இருதயத்தை எங்களுக்கு தாரும். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே வாழ்கிறார் என்கிற பரிபூரணமான விசுவாசத்தோடு முன்னேறி செல்லவும், ஓட்டத்தை திருப்திகரமாய் முடிக்கவும், ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு அருள் செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென்.